அந்த பொண்ணு வந்து அம்மாவோட கல்லறை பார்க்கறக்கோசரம் வந்திருப்பாங்க. வந்துட்டு அம்மாட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியான்னு?" கேட்டு, பாய் ஃப்ரெண்ட் வாங்கி குடுத்த ரிங்கு நல்லா இருக்குதா? அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அவிங்க பர்தா வந்து அப்படியே பறந்து அப்படியே போகுது. மூஞ்சிலாம் வெளிய தெரியுது. அத பார்க்குற அவிங்க வந்து பயந்து போய் மறுபடியும் அந்த பர்தா எடுத்து போட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்பாட்ட வந்து இத பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வெளிய பசங்க நெறைய பேர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அத பார்க்குற பொண்ணு வந்து ஏக்கமா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளும் விளையாடலான்னு. அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு வெளிய போற பாப்பா, எங்க அம்மா வந்து "நீ வெளிய போகக்கூடாது. நாளைக்கு உனக்கு பர்தா இது பண்ற நாள் நடக்குது. நீ போனேன்னா வந்து உன் உயிரே போயிரும்" அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அம்மாவ. அதுக்கப்புறம் அக்கா தான் வந்து கூட்டி சமாதானப்படுத்துறாங்க. "சரி நீ குழந்தை பெத்ததுக்கப்புறம் நான் அந்த பையன் கூட விளையாண்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க பாய் ஃப்ரெண்ட் பார்க்கறக்கு அந்த பொண்ணு வந்திருப்பாங்க. பார்த்துட்டு "இனிமேல் நான் எத்தன நாளைக்கு தான் உன் முகத்த பார்க்காம இருக்கிறது" அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் இத பண்ற கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ என் முகத்த பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டும் சரி வழியில கிளம்பிருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பர்தா போடுற நிகழ்ச்சி வந்து நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து பாய் ஃப்ரெண்டு வந்திருப்பான் அந்த பார்க்கலான்னு பார்க்குறேன் அந்த வந்து முகத்தில மூடியிருப்பாங்க. அப்புறம் அந்த சாமிகிட்ட போய் வந்து எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல கோலாகலமா வந்து இந்த பர்தா போடுற நிகழ்ச்சி நடந்துருது. அதே டைம்ல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து நிச்சயம் பண்றதுக்கு வந்திருப்பாங்க. அத பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அந்த போஸ்டர் வந்து கீழ விழுகுது. அத அடுத்து அந்த பையன் வந்து ஒரு பூக்கூடையில வைக்கிறான். அந்த பூக்கூடை கொண்டு உள்ள வைக்கிறாங்க. அத பார்க்குற எல்லாமே வந்து என்ன இப்படி முகத்தெரிவு யாரோ ஃபோட்டோ எடுத்துருக்கான்னு பார்த்து ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அத பார்க்குற இவங்க வந்து என்ன இப்படி பண்ணியிருக்கிற? யார் உனக்கு ஃபோட்டோ எடுத்தா? அப்படி வந்து மானமே போச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க எல்லாமே. இது எனக்கு தெரியாது அப்படி வந்து ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்பாம வந்து ஊரோட சம்பிரதாயம் என்னன்னு தெரியுமா? முகத்த யாருமே காட்டக்கூடாது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அத்தையும் வந்து இதெல்லாம் தெரியாம பண்ணியிருப்பா அப்படின்னு வந்து தெரியாம எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்துலாம் கூப்பிட்டு இவன் முகத்த இது பண்ணதுக்கு வந்து தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காதலன்னு வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஏன் இப்படி பண்றீங்கன்னு. அப்புறம் அந்த வந்து ஐயரு வந்து ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு வந்து பழி கொடுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் காதலன் பார்க்க வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க.